அடுத்த ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ என்னடா கல்லாவும் காலியா இருக்கு முதலாளி. இந்த பாரு, நீ முதல்ல இந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன வேணாலும் செய்வேன். நீ ஏற்கனவே வியாபாரம் கிளுங்குது. தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு என்ன இல்ல. சர்வாதிகாரி என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா. அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வெள்ளை அறிக்கை காண்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னதிலிருந்து தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது தொற்றி கொண்டுதான் இருக்கு. நாங்க யாரும் வெள்ளை அறிக்கை கேட்கலையே. நீங்க ஏன் தேவையில்லாம வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? கஜானா காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் பயம் காட்டுறீங்க? அது தமிழ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எங்களுக்கு விளக்கம் வேண்டும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. தமிழ் தமிழ் தமிழ். ముందు బండి స్టార్ట్ చేసి ఉంచే తొందరగా ఇక్కడి నుంచి వెళ్ళాలి. अच्छा जी, गाड़ी तैयार है, आप जल्दी आइए. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது விசிக விடுதலை சிறுத்தை கட்சிகள். வந்தே மாதரம் பாடலுக்கு முதன்மைத்துவம். தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த 5 வருஷம் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் ஒலிக்கப்படவே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. பட் நாம பதில் சொல்லுவோம் வித் எவிடன்ஸ் ஓடி. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். இதே வந்தே மாதரம் பாடல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, ஈவன் இந்த 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒலிக்கப்பட்டது என்பதை இந்த வீடியோ வழியா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. Keep standing for the Tamil தாய் வாழ்த்து. ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அது இருக்கட்டும். முதலமைச்சராக பதவியேற்ற ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரம் ஜனகணமனுக்கு பிறகுதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்படிங்கிற அந்த வீடியோக்கான எவிடன்ஸ். தமிழ் தாய் வாழ்த்து. 3-4 எவிடன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இதுல விளக்கம் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு கேட்டா புரோட்டோகால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா இது ஒரு இஷ்யூவா காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். KN நேரு அவர்கள், ஏவா வேலு அவர்கள், அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க தான் சட்டமன்றத்தினுடைய மிக முக்கியமான முன்னணி போர் வீரர்களாக அறியப்பட போகிறார்கள்.
சட்டமன்றத்தினுடைய திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார். அதுக்கு பதிலாக ஒரு பவர் என்ட்ரியா யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பொதுவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரமாட்டாரு, அவர் சின்னவர், அவர் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாரு. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா தாண்டா, நமக்கான கட்சி தாண்டா அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பவர் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு ஒரு டாபிக்கா இருக்க போகுது. கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கட்சி வளர்ச்சிக்காக நாளடைவில் சர்வாதிகாரியாக மாறுவேன் என அதிரடியாக கூறியுள்ளார். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். எனவே நீங்க அதிகாரி பக்கத்துல வச்சுங்க, நல்ல அதிகாரி இருந்தாலும் சுயமாக நீங்கள் முடிவெடுங்கள். திமுக ஆட்சியை நடுரோட்டில் நிறுத்தியவர்கள் இரண்டு பெருமைக்குரியவர்கள். ஒன்னு உதயச்சந்திரன் ஐஏஎஸ், இன்னொரு டேவிட்சன் ஐபிஎஸ். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். தன்னுடைய கட்சியினரை கட்சி தலைமை மதிக்கவே இல்லை. அதிகாரிகள் ராஜ்யத்தை திமுக நடத்தியது, கட்சி அரசியல் கட்சி நடத்தல. இது பயங்கர லூசுங்க, ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கேன். நான் ஒரு எளிய வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மன்னர் பரம்பரை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் உதாரணத்தெல்லாம் துரைமுருகன் பேசுறது அபத்தத்தின் உச்சம் இல்லையா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த அப்பா மகன் தாத்தா இந்த ஒரு வழித்தோன்றலில் நான் வந்தவன் கிடையாது. நானா என்னுடைய வாழ்க்கை வழியை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படிங்கிறது தான். எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரம்பரை வந்துருவான். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். போடுவீங்க. ஜனங்கள் ஏமாளியா இருந்தா இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலே செய்வீங்க. ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன்.